ப்ளீஸ் டி. என்ன மீனாட்சி திடீர்னு இவ்ளோ பணம் கேக்குற? உன்கிட்ட அம்மாக்கு எமர்ஜென்சின்னு அப்பவே சொன்னேன்ல, அதான். நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா? ஆனா இந்த நேரம்னு பார்த்து என்கிட்ட பணமே இல்லையே. அப்படியா? சரி, நான் வேற யார்கிட்டயாவது கேட்டு பாத்துக்கிறேன். ம். மீனாட்சி, என்னாச்சு? அவங்க கிட்ட என்ன கேட்ட? அது ஒன்றும் இல்லை, விடு, நான் பாத்துக்கிறேன். ஏய் மீனாட்சி, கேக்குறேன்ல, இரு. பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. என்னன்னு கேக்குறேன்ல, சொல்ல மாட்டியா? யார்கிட்டயோ சொல்லுவ, என்கிட்ட சொல்ல மாட்டியா? சொல்லு மீனாட்சி, என்னாச்சு? கேக்குறேன்ல, சொல்லு. இப்ப எதுக்கு அழுகுற? மீனாட்சி, அழுகாத. பிரச்சனை என்னன்னு சொல்லு மீனாட்சி. அம்மாக்கு ஹார்ட்ல பிளாக் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஆமா. இப்போ ஹார்ட் பீட் ரேட் வேற குறைஞ்சிக்கிட்டே இருக்கான். ஈவு இறக்கம் இல்லாதவங்களுக்குலாம் ஹார்ட் பீட் நல்லா தான் இருக்கு. ஆனா நல்லவங்களுக்கு தான் தேவையில்லாத சோதனை எல்லாம் வருது. அம்மா உயிரை காப்பாத்தணும்னா முதல்ல ஆன்ஜியோ பண்ணணுமா? தேவைப்பட்டா அவங்களுக்கு ஸ்டண்ட் வைக்கணும்னு சொன்னாங்க. மீனாட்சி, ஸ்டண்ட் வைக்கிறது தானே, பாத்துக்கலாம், விடு. நீ எதுக்கு பயப்படுற? இல்ல, அது எப்படி அம்மா தாங்குவாங்கங்கிற கவலை ஒரு பக்கம். பண விஷயமாவா? என்ன என்கிட்ட பணம் கேட்டு வந்திருக்கீங்களா? அது சரி. ஏற்கனவே இந்த வீட்டில் இருக்கவங்கெல்லாம் அவ அம்மா செலவுக்கு பிச்சு பிச்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் எனக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குது. எங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது. எங்ககிட்ட வந்து கேட்டா நாங்க எங்க போறது? இங்கெல்லாம் கொடுக்க ஒரு பைசா இல்லை. நீங்க தான் ஊர்ல பெரிய குடும்பமாச்சே, ஏன் அந்த காசை உங்களால கொடுக்க முடியாதா? எங்க கிட்ட கேட்டு வந்திருக்கிய? அந்த வீட்டு பொண்ணை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே நாங்க செஞ்ச பெரிய உதவிதான். இனிமேல எங்களால எதுவும் செய்ய முடியாதுப்பா. ஐயோ இல்லம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் பணம் கேட்டு வரல, பணம் கொடுக்க தான் வந்திருக்கேன். கொடுக்கவா? என்ன சொல்றீங்க தம்பி? புரியலையே. ஆத்தி, ஆபரேஷனுக்கு நானே பணத்தை கொடுக்குறேன். சரி, அத ஹாஸ்பிடல்ல போய் கட்டாம எங்க எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிய? இந்த பணத்தை மீனாட்சியோட அக்கா கிட்ட கொடுக்க தான் வந்தேன். என்கிட்டயா? நீங்க மீனாட்சி கிட்டே கொடுத்துருக்கலாமே. மீனாட்சியை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அவ ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாக்குறவ, யார்கிட்டயும் எந்த ஹெல்ப்பும் கேட்க மாட்டா. ஆமா, அவ சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். யார் முன்னாடியும் எதுக்காகவும் போய் நிக்க மாட்டா. இப்ப நான் இந்த பணத்தை கொடுத்தா அவ கண்டிப்பா வாங்கிக்க மாட்டா. அதான் உங்ககிட்ட கொடுத்து மீனாட்சி கிட்ட கொடுக்கலான்னு வந்தேன். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. என்ன ஜீவா, நீ சொல்ற ஆளுங்களாம் வராங்களா இல்லையா? கண்டிப்பா வருவாங்க. என்ன, எனக்கு ஒன்றும் அப்படி யாரும் வர மாதிரி லட்சணமே இல்லையே. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு பைக் விற்கணும்னாலே இல்லாத பேச்சு பேசுவாங்க. நீ 4 பைக்குங்கிற, அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் நல்லா விசாரிச்சு பாருப்பா. பார்த்துக்கையா, பக்கத்தில் அழகர் கோயில் கம்மாயில் மீன்பிடி திருவிழா நடக்குதான். எனக்கு என்னமோ அங்கங்கே போயிருப்பாங்களோன்னு சந்தேகமாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸுகளை பற்றி உங்களுக்கு தெரியாது.
எனக்காக அவனுங்க உயிரே கொடுப்பாங்க. ம் எனக்கு வாய்க்கிறவங்களாம் என் உயிரை எடுக்கிறவங்களா இருக்காங்க. மாப்ள என்னையா முன்னாடியே வந்துட்டியா? என்ன மாப்ள ஏன் லேட்டு? சாரி மாப்ள, ஆர்சி புக்கை தேடிட்டு இருந்ததெல்லாம் நேரமாச்சியா, அதான் லேட்டு. சரி கொடு. ம் ஆ ஆ அண்ணே எல்லாம் சிங்கிள் ஹேண்ட் வண்டி, என்ன வேலை போகும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பணம் கிடைச்சிடும்ல? ஏய்யா பேப்பர்லாம் கரெக்டாக இருக்குல்ல? அதெல்லாம் கரெக்டாக இருக்கியா? ஜீவா நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேயா. ஓகே அண்ணே. ஓகே தாயா, வாயா உள்ளே போய் பேசிப்போம். சரிண்ணே வாங்கய்யா. தேனு, மீனாட்சி, எப்ப வந்தீங்க? என்ன மீனாட்சி நீ இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்னதான் இருந்தாலும் நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணு தானே. கல்யாணம் வேணா தள்ளி போயிருக்கலாம், ஆனா நீ மருமகளா வரப்போறது இல்லைன்னு ஆயிடுமா? அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு 6 லட்சம் பணம் தேவைப்பட்டிருக்கு, அதை எங்க கிட்ட சொல்லாம விட்டுருக்க. அத நீ எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்க எப்போ கட்டியிருப்போமே. எங்களுக்கு என்ன பணமா பெருசு, நீதாமா முக்கியம். எங்க வீட்டு மருமக 6 லட்சம் பணத்துக்காக அங்க எங்கன்னு கஷ்டப்பட்டு கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல மீனாட்சி, உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை என்கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்கேன். இல்ல நானே ட்ரை பண்ணி கட்டிடலான்னு. மீனாட்சி, நீ இனிமே பணத்துக்காக எங்கேயும் தேடி அலைய வேண்டியதில்ல. பணம் கட்டியாச்சு. தேனு, கட்டியாச்சா? எப்படி? ஆதிதான் கொடுத்தாரு, நான் வாங்கி கட்டிட்டேன்.